வெல்கம் டு தமிழா சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கோதுமை மாவுல ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஸ்வீட் வந்து கோதுமை மாவு பனியாரம். கோதுமை மாவு பனியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கோதுமை மாவு, 3/4 டம்ளர் வெல்லம், 1/2 டம்ளர் தேங்காய் பூ திருவி வச்சிருக்கோம், ஏலக்காய் தூள் 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து கோதுமை மாவை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கணும். 1 டம்ளர் கோதுமையை சேர்த்துட்டோம். 3/4 டம்ளர் வெல்லமும் இதிலே போட்டுக்கலாம். ஏலக்காவையும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காய் பூவையும் இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் செய்யும்பொழுது. இது கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு நம்ம எண்ணெயில் மொண்டு ஊற்ற வேண்டியது. இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் சூடு ஏறினதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. இப்போ கரண்டியால் ஒரு கரண்டி மாவு ஒன்று தான் போடணும். அப்போ தான் உப்பிட்டு வரும் கோதுமை பனியாரம். மேலே வந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுருங்க. வெந்துச்சு பாருங்க. இப்போ பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். கோதுமை மாவுல பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதே போல வீடியோக்களுக்கான தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.